ஹாய்ங்க. வெரி குட் ஈவினிங். எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸுங்க. ஏன்னா யாரோ எங்கேயோ இருக்கோம். யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்காக எல்லாரும் விஷ் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ சைனால எனக்கு இருக்க ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு ஒரு மினி ஒரு பார்ட்டி தான் இது. ரொம்ப பெரிய கிராண்டாக ஒன்றும் கிடையாது. பட் இதுவே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஒரு குட்டீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாரும் ஒரு 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 கலகலன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையவே ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கனு, சூப்பு, வெஜிடபிள்ஸு, ஃபிஷ் ஐட்டமு, அதுக்கப்புறம் பிரியாணி மாதிரியே ஒன்று வந்துச்சுங்க. நடுவில் மீட்டை வச்சுட்டு ரைஸை போட்டு சோயா சாஸ் போட்டு குக் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் ரொம்பவே ஒரு யூனிக்கான விஷயம் நமக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தா, நாம் எப்பவுமே கேக் கட் பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்க வந்து ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக டேபிளை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தாங்க வந்து நமக்கு வந்து அந்த கேக் கட் பண்ணுற வேலைலாம் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் இடம் வச்சுக்கலாம், கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். ஸோ ஃபைனலி கேக்கும் வெட்டியாச்சு. இங்கே சாங்கெல்லாம் போட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. நான் சொன்னேன், ஐயோ நமக்கு வந்து கழுத வயசாகிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த பிளானே இல்லைங்க. என்னோடய சைனீஸ் ஃப்ரெண்ட் வந்து அவளாவே வந்து நான் ஈவினிங் வந்துடுறேன் வீட்டுக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொன்னோன்னே அப்புறமா தான் ஓகே அவளே வரேன்னு சொல்கிறா. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லி தாங்க இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் என்ன ஸ்டில்ஸ் நிறையா எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நிறையா கிஃப்டோட வீட்டுக்கு